ஹே கைஸ், வெல்கம் டு அனிமே லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து நானோ மிஷன் அப்படின்ற ஒரு மான்வா. இந்த நானோ மிஷன்ன்ற மான்வா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் கல்டிவேஷன் அண்ட் தென் மாஸ்டர்ஸ் பேஸ் பண்ண மான்வா. ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சர்டன் மவுண்டன் ரேஞ்ச் வந்து காட்டுவாங்க. அந்த மவுண்டன் ரேஞ்சோட பேர் வந்து 10,000 கிரேட் மவுண்டன்ஸ் அப்படின்ற மவுண்டன் ரேஞ்சோட பேர். இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா அந்த டிமானிக் கல்ட் அப்படின்ற ஒரு கல்ட்டுக்கு தான் இந்த மவுண்டன் ரேஞ்ச் சொந்தம். அந்த மவுண்டன் ரேஞ்சில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருப்பான். இந்த சின்ன பையன் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ, அதாவது புரோட்டானிஸ்ட் ஆஃப் திஸ் மான்வா. ஸோ அப்படி ஓடி வரும்போது சரியாக கவனிக்காதனால அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் வந்து ட்ரிப் ஆகிட்டு கீழே விழுந்துருவான். பக்கத்தில் இருக்க பள்ளத்தில் விழுந்து அவன் வந்து சரி நம்ம தப்பிச்சிட்டோம், ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், சரி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவனை யாரெல்லாம் வந்து அவனை சேஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ இவ்வளோ நேரம் அவங்க எல்லாமே அவன் முன்னாடி இவனுக்காக கூலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து எந்திரிச்சு நின்றுட்டு அவங்கள பார்த்து கோவமாக கத்துவான், நீங்கள் தான் அதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அசாசின்ஸ்லாம் வந்து இவன் சொல்கிறத கொஞ்சம் கூட காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இவனை வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க. என்ன எக் மாஸ்டர் இங்கே வரதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி எங்களுக்கு தூக்கமே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவனை கலாச்சிட்டு இருப்பாங்க. அட் திஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும், சரி இதுக்கப்புறம் நம்மளால ஓட முடியாது, இவங்களை ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உடம்புலேயும் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப தூரம் ஓடி வந்திருப்பான் இல்லையா. ஸோ இவங்களை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்பான். நான் தான் வந்து அகாடமியில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நான் நினச்சாலுமே அகாடமியில் சேர முடியாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து என்னை துரத்துறீங்க என்னை கொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ அந்த அசாசினோட ஹெட் வந்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் யங் மாஸ்டர், நீங்கள் அகாடமியில் சேர்றீங்களோ இல்லையோ அது செகண்டரி, நம்மளுடைய ஹோலினஸோட பிளட் வந்து உங்கள் உடம்புல ஓடிட்டு இருக்கு, அதனால நீங்களும் ஒன் ஆஃப் த சக்ஸஸர் கேண்டிடேட். நீங்கள் சக்ஸஸர் கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் கொண்டு காம்படிஷன் வந்து குறைக்கலான் இருக்கோம், அதுதான் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் அப்படின்ற மாதிரி அந்த அசாசினோட ஹெட் வந்து சொல்லிடுவான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்க இன்னொரு அசாசின் என்ன சொல்லிடுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ வேணா ஒரு லோலி பர்த்தாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்மளுடைய ஹோலினஸோட பிளட் வந்து உடம்புல ஓடுது, ஸோ அதனால ஒன்று முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து பெயின்லெஸ்ஸாக கொள்றோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் வந்து ஸ்னாப் அவுட் ஆகிடுவான். இங்கே லோலி பர்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து அவன் அசிங்கப்படுத்திட்டான். ஸோ நம்ம ஹீரோ வந்து கடுப்பாயிடுவான். சரி இவனுங்க சொல்கிற மாதிரி நம்மளை பெயின்லெஸ்ஸெல்லாம் கொல்ல மாட்டானுங்க, கண்டிப்பாக கொடூரமாக தான் கொல்ல போகிறானுங்க, சரி நம்ம சண்டை போடாமல் செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒழிச்சு வச்சிருந்த ஒரு டேகரை வெடி எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆவான். ஜாங் தான் சொல்லி கொடுத்தானா உனக்கு சண்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அசாசினோட ஹெட் வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்படி கேட்டுக்கிட்டே அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான், இந்த சின்ன பையனுக்கு வந்து அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல, டெத்தை ஃபேஸ் பண்ணும்போது கூட நம்ம சண்டை போடாமல் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்னதான் பயந்துருந்தாலுமே நைஃபை பிடிச்சிட்டு நம்மளை நோக்கி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். நம்மளுடைய ஹோலினஸோட பிளட் வந்து உடல் ரொம்ப திக்காக ஓடுது போல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுமே பாஸ் பண்ணிவிடுவான், அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அசாசின்ஸ்லாம் வந்து இவனை கொல்றதுக்காக இவனை க்ளோஸ் இன் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் இன் பண்ணும்போது இவனும் கையில் வச்சிருக்க அந்த டேகரை வச்சு சுற்றுவான். ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்ற மாதிரி என்னதான் அவன் சுத்துன்னு சுத்தினாலுமே இவன் ஒரு அன்ட்ரைன்டு ஒரு சின்ன பையன் இல்லையா. ஸோ இவனால வந்து ஒரு சிங்கிள் ஹிட் கூட அவங்க மேலே லேண்ட் பண்ண முடியாது. அந்த அசாசின்ஸ்லாம் வந்து ஈஸியாக அவனை வந்து கையில் இருக்க டேகரை தட்டி விட்டுட்டு இவனை கழுத்தை பிடிச்சி சோக் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே ஏதாவது காட்ட விரும்புறியா, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ வந்து ஒரு கத்தி வச்சிருக்க மாட்டான், 2 கத்தி வச்சிருப்பான். ஒன்று வந்து பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பான், அதை நைஸாக பின்னாடி எடுப்பான். அதை வந்து மற்ற அசாசின்ஸ்லாம் வந்து பார்த்துருவாங்க. பட் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அந்த அசாசின் வந்து இதை கவனிக்க மாட்டான். ஸோ மற்ற அசாசின்லாம் வந்து இவனை பார்த்துட்டு வார்ன் பண்ணுவாங்க, வாட்ச் அவுட் ஒழுங்காக பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இவனுக்கு திரும்பி என்னதுன்னு அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அவன் கையில் வச்சிருக்க கத்தி எடுத்து அவன் கழுத்துலேயே ஒரே போடு. அந்த இடத்துல வந்து அந்த அசாசின் வந்து இறந்துருவான், கழுத்து வந்து ரத்தம் லீக் ஆகிட்டு. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே சந்தோஷம், உனக்கு தேவைதான், உனக்கு ஏற்ற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. இதை பார்த்த மற்ற அசாசின்ஸ்லாம் வந்து ஷாக்கில் இருப்பாங்க. உடனே வந்து அசாசினோட ஹெட் கேப்டன் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இது சாத்தியம், ஒரு அன்ட்ரெயின்டு சின்ன பையனால் எப்படி ஒரு ட்ரெயினான ஸ்டெல்த் ஸ்குவாடோட ஒரு அசாசின் மெம்பர் வந்து கொல்ல முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க. நம்மளுடைய அசாசினோட ஹெட்டும் அதை நினச்சிட்டு இருப்பான், எந்த ஒரு ட்ரைனிங்கே எல்லாமே இவன் எப்படி இருக்கானே, இவனுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அவன் எப்படி டேர்ன் அவுட் ஆவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து அதில் ஒன் ஆஃப் த அசாசின் வந்து கடுப்பாயிடுவான், ஏன்னா அவனுடைய கொல்லிக அங்கத்தில் இறந்துட்டான் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ நோக்கி சார்ஜ் பண்ணிட்டு ஹீரோவை நாக் டவுன் பண்ணிட்டு கேம் ஓவர், இதோட அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்க அந்த ஸ்வாடை எடுத்து அவனுடைய வயிற்றுல வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் நம்ம ஹீரோடைய வயிற்றுல. ஸோ நம்ம ஹீரோ வந்து வழியில் வந்து கதறுவான், அந்த இடத்துல ஃபுல்லாகவே அவன் சவுண்டு தான் கேட்கும். உடனே அந்த அசாசின் வந்து கேட்பான், உனக்கு எப்படி இருக்கு, வயிற்றுல ஓட்ட போடுறது சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் அந்த அசாசின் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட மாட்டேன், உன்னை பொறுமையாக சித்திரவதை பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லான முறையில் தான் உன்னை கொல்ல போகிறேன்.
உடனே ஹீரோவுமே வந்து அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணிடுவான். அவனால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அவனால் முடிஞ்சதெல்லாம் ஒரு ஆளை தான் கொல்ல முடிஞ்சுது. அதுவும் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் கொல்ல முடிஞ்சுது. சரி, நம்ம ஹீரோவுமே பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நம்ம சாவறதுக்கு முன்னாடி ஒருத்தனாவது நம்ம வந்து கொன்னுட்டு சாவறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஹெட் ஆஃப் த அசாசின் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, பட் என்ன பண்ணுறது, ஒரு டீம் மெம்பர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ மற்ற டீம் மெம்பர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க கோவமாக இருக்கிறது வந்து நியாயம்தான் அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருப்பான். இப்படி இங்கே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லாங்கில் வந்து ஒரு ஃப்ளாஷ், ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்து இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும். எல்லாரும் அதை வந்து என்ன வெளிச்சம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த அசாசின் வந்து யார் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுடைய தலை வெடிச்சு அதே இடத்துல வந்து அவன் இறந்துருவான். உடனே எல்லா அசாசினுக்கும் உடனே ஷாக்கு. என்னடா இது, எங்கேருந்து ஒரு லைட் வந்தது, திடீர்னு வந்து தலை வெடிச்சு செத்துட்டானே, என்ன இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக்கில் இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு மிஸ்டீரியஸான பர்சனோட என்ட்ரி. அலப்பற கிளப்பறம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனோட என்ட்ரி. உடனே நான் அசாசின்லாம் வந்து அலர்ட் ஆகிட்டு நமக்கு பின்னாடி தான் யாரோ வராங்க, எல்லாம் பின்னாடி திரும்பி ரெடியாக இருங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடி ஆவாங்க ஃபைட்டுக்கு. அப்போ தான் அந்த மிஸ்டீரியஸான பர்சனை காட்டுவாங்க. நமக்கும் ஷாக்கு, அவங்களுக்கும் ஷாக்கு. ஏன்னா அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வந்து போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ். ஆக்சுவலாக அதை பார்த்தாலே தெரியும், அவன் ஹுட்டீஸ் அண்ட் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்னீக்கர்ஸ் வேர் பண்ணியிருப்பான். ஸோ இதை பார்க்கும் போதே தெரியுது இவன் இந்த டைமில் என்ன சேர்ந்தவன் இல்லை. ஏன்னா இது வந்து ஏர்லி ஏஜஸ் ஆஃப் சைனாவில் நடக்கிற ஸ்டோரி. இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் பேக், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஸ்டோரி. அங்கே வந்து இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த அசாசின்ஸ்க்குமே வந்து ஒரு டவுட்டு, இது என்ன ஏதோ புது வகையான ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து இவன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆச்சரியமாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்னாவது அசாசின் வந்து கடுப்பாயிட்டு, உன்னை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் கையில் வச்சிருக்க ஸ்வாட் எடுத்துகிட்டு இந்த மிஸ்டீரியஸான பர்சனை கொல்றதுக்காக அவனை நோக்கி சார்ஜ் பண்ணி போயிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவான். திருப்பி அதேமாரி ஃப்ளாஷு, இந்த யார் இவனை அட்டாக் பண்ண போனான்ல அந்த அசாசின், அவனும் தலை வெடித்து அதே இடத்துல இறந்துருவான். மற்ற கில்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கும். யார் அவன் எங்கேருந்து வந்தானே தெரில, அசால்ட்டாக வந்து ஒன் ஷாட் கில் பண்ணுறானே எல்லாருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அப்படியே மறைஞ்சிருவான். ஆக்சுவலாக லிட்டரலாக இன்விசிபிள் ஆகிடுவான், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுவான். ஸோ அதை பார்த்த அசாசினோட ஹெட் கேப்டன் வந்து இது என்ன டெக்னிக்காக இருக்கும் தெரியலையே, ஒரு அட்வான்ஸ் ஃபுட் ஒர்க்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். இல்லை அதான் இருக்காது, இல்லை இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே இருந்த கில்லர்ஸோட எல்லாருமே டெட் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக இன்க்ளூடிங் அசாசினோட ஹெட் கேப்டனை சேர்ந்து எல்லா கில்லர்ஸுமே அதே இடத்துல வந்து இறந்துடுவாங்க. ஸோ ஒரே ஒரு கில்லர் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். அந்த கில்லர் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபைன், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து. ஸோ டார்கெட்டை கொல்ல வந்தோம், டார்கெட்டு வந்து ஹெவி பிளட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டார்கெட்டை வந்து பிழைக்கிறதுக்கு வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவன் செத்துருவான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நானும் செத்துடுவேன், நம்ம உயிரை நாம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த அசாசின் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்படி அவன் ட்ரை பண்ணும்போதே அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வந்து கையை ஏரில் நீட்டி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவான். அதே இடத்துல அந்த தப்பிச்சு போன அசாசினும் அவனுடைய பாடி ஃபுல்லாக வெடிச்சு அதே இடத்துல அவனும் இறந்துருவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரே குஷி, உங்களுக்கெல்லாம் எல்லாம் வேணும்டா, என்னையா கொல்ல பார்த்தீங்க, எல்லாம் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடய வந்து அவன் கண்ணை அதே இடத்துல மூடி அவனுடைய டெத்தை வந்து அவன் ஏற்றுக்கிட்டு அதே இடத்துல அவன் இறந்துருவான். What? Bro, what are you talking about, man? Dude, I'm kidding. Come on, lighten up. I'm joking. சாரி கைஸ், சும்மா சொன்னேன், சும்மா கிடிங் பண்ணேன். அவன் வந்து சாவலாம் மாட்டான். உடனே இந்த மிஸ்டீரியஸான பர்சன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுறா நம்ம ஆன்செஸ்டருக்கு வந்து சிரிப்பை பாரு மூஞ்சில், சாவும் போது கூட சிரிச்சுக்கிட்டே சாவுறாரு, என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் கிட்ட வந்து. அதை பார்த்தோன்னே நமக்கும் ஷாக்கு, ஹீரோக்கும் ஷாக்கு. இவன் யார்ரா எங்கேருந்தோ வந்தால் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கான், நம்ம ஹீரோவை பார்த்து ஆன்செஸ்டர்னு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு டவுட்டு, நம்ம ஹீரோவுக்குமே டவுட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் இல்லையா, வேணா வந்து வளரவே இல்லை, வளரணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அண்ட் தென் வந்து ஜென்ரேஷன் நிறைய ஜென்ரேஷன் அவனுக்கு அப்புறம் வரணும், அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து ஆன்செஸ்டராக மாறுவான். இவன் யாருன்னே தெரியலையே, நாமளே சாவ போகிறோம், வந்து ஆன்செஸ்டர்ன்றான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவனால் வந்து சரியாக பார்க்க கூட முடியாது, ஏன்னா வந்து அவன் வந்து நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அவனுடைய பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டு இருக்கும். ஸோ அவனுடைய ஐ சைட்டும் வந்து பிளர் ஆகிடும் சுத்தமாக. உடனே அந்த மிஸ்டீரியஸான பர்சன் வந்து அவன் வாட்சை செக் பண்ணுவான். சரி, அதுக்குள்ளே என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஓகே ஃபைன், இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். நான் முன்னாடியே இங்கே வந்து இதெல்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன், பட் இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை.
அந்த கேஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க இன்ஜெக்ஷனை வெளியே எடுத்துகிட்டு நான் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே இதை வந்து நான் சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து கழுத்தில் ஒரு ஷாட்டு நெஞ்சில் ஒரு ஷாட் போட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது, நமக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே யாராவது ஊசி போட நமக்கு வலிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிட்டு காதுகிட்ட வந்து ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லிட்டு போவான். இந்த லைஃப்லையாவது நீங்கள் வந்து சக்சீட் ஆகணும், சக்சீட் ஆகிட்டு உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது நல்லா கம்ஃபர்டபுளாக செஞ்சு வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்பணும், இதை வந்து நீங்களே வந்து யூஸ் பண்ண கற்றுப்பீங்க, ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இது ஒரு கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி, உங்களுக்கு யூஸ் பண்ண எந்த கஷ்டமும் இருக்காது, ஸோ ஃபிகரேட்டிவ் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே டிசப்பேர் ஆகிடுவான் அந்த மிஸ்டேக்ஸான பர்சன். உடனே நம்ம ஹீரோவும் வந்து என்ன ஒரு ஸ்டேஞ்சான சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் நம்பர் சொல்லும். அது சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து ஷாக்ல இருப்பான், என்ன எனக்கு ஏதோ கேட்குது என்னோட ஹெட்டில் அப்படின்ட்டு அவனும் வந்து ஷாக்ல இருப்பான். அப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த வாய்ஸ் வந்து திருப்பி சொல்லும், ஸ்கை கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு Gen 7 நானோ மிஷன் இஸ் நம்ம ஆப்ரேஷனல்னு சொன்ன உடனே அந்த இடத்துல டைட்டில் போடுறானுங்க நானோ மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 1 அதே இடத்துல முடியுது.